Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எவ்வளோ வரக்கு நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா போதுமானது நீங்கள் சூப்பராக ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 எந்த ரவுண்டு நீங்கள் வந்தாலும் ஓகே, அப்போ சாய்ஸ் லிஸ்ட் வந்து உங்கள் ரவுண்டுக்கு எப்படி நீங்கள் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் போடணும். ஓகேவா, அதுக்கு நீங்கள் ஒன்று கம்ப்யூட்டர் சென்டரையோ இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு யாரையும் இதை பற்றி தெரிஞ்சவங்களே நீங்கள் என்ன தேடி போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சாய்ஸ் லிஸ்ட்டை மட்டும் நீங்கள் ஒழுங்காக ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா சரியா. ஏன்னா நம்ம சேனல்லே டெமோ வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். ஒருவேளை டெமோ வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இல்லாட்டி நான் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன் டெமோ வீடியோவை, அதையும் பாருங்கள். ஏன்னா உங்களோட மொபைல்லே நீங்கள் என்ன பண்ணலாம், சாய்ஸ் ஃபில்லிங் போடலாம், இல்லைனா லேப்டாப்லேயே நீங்கள் போடலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளே தொடர்பு கொள்ளுங்க. நாம் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வந்து கொடுக்குறோம். ஓகேவா? ஓகே, அதாவது அந்த சாய்ஸ் லிஸ்ட் எதுக்காக நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா, சாய்ஸ் லிஸ்ட்டில் என்னென்ன வேணும் அப்படின்னா, இப்போ சாய்ஸ் லிஸ்ட் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது டிஎன்இஏ கோடு, கவுன்சிலிங் கோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக வேணும். அப்புறம் நேம், காலேஜோட நேம். ஏன் இது வேணும்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ சில காலேஜஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரே நேம் இருக்கும், ஆனால் 2 கேம்பஸ் இருக்கும். ஒரு கேம்பஸ் வந்து ஃபர்ஸ்ட் கேம்பஸ், ஒரு கேம்பஸ் வந்து செகண்ட் கேம்பஸாக இருக்கும். சரியா? அந்த மாதிரி காலேஜஸ்க்கு வித்தியாசம் தெரியணும். ரொம்ப முக்கியமாக இப்போ சென்னை சரௌண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இந்த ஒரு காலேஜ் தான் டயர் 1ல் வரும். ஆனால் இந்த வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜின்னு ஒரு காலேஜ் இருக்குது, வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் சொல்லி ஒரு காலேஜ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு 3 காலேஜ் கிட்ட இருக்குது வெங்கடேஸ்வரா நேம் வச்சு மட்டுமே. இந்த மாதிரி ஒரே மாதிரி நேம் வர்றதுக்கு நாம் எப்படி கரெக்டாக நமக்கு தேவையான காலேஜை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு தான் இந்த டிஎன்இஏ கோடு. சரியா? அதே மாதிரி இப்போ பிஎஸ்ஜி காலேஜ் எடுத்துட்டீங்க அப்படின்னாவே 2006 கவுன்சிலிங் கோடு 2006 இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து கவர்மெண்ட் எய்டட். சரியா? இன்னொரு கேம்பஸ் இருக்குது, அது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட். ஓகேவா? அப்போ கவுன்சிலிங் கோடு வந்து ரொம்ப முக்கியம். ஓகே சார், இந்த கவுன்சிலிங் கோடை நாங்கள் சில டைம் கூகுளில் பார்க்கும்போது கூட தவறாக இருக்கே சார், அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஏற்கனவே நான் வந்து புக்லெட் வந்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். சரியா? அந்த புக்லெட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அதில் எல்லா காலேஜோட கவுன்சிலிங் கோடு அஃபீஷியலாக அந்த புக்லெட் இன்னும் நமக்கு ஒரு ரேங்க் வந்தோடனே நமக்கு இந்த வருஷத்துக்கான புக்லெட் கொடுத்துருவாங்க. அது வந்தோடனே தெரியும் எவ்வளோ சீட் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது என்ன அப்படிங்கிற அப்டேட் வந்து நமக்கு தெரியும். ஓகேவா? அப்போ அந்த புக்லெட் சப்போஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். அப்போ நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணணும். ஓகேவா? டிஎன்இஏ கவுன்சிலிங் கோடு, காலேஜ் நேம், டிஎன்இஏ கவுன்சிலிங் கோடு, காலேஜ் நேம்னு சொல்லிட்டு நீங்கள் ரெடி பண்ணணும். ஒரு ஸ்டூடெண்ட், அது நீங்கள் வந்து ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 எதில் வந்தாலுமே ஒரு ஸ்டூடெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 60 காலேஜ் நேமு கோடு. சரியா? கிட்டத்தட்ட ஒரு 60வது நீங்கள் என்ன பண்ணி எழுதி பேப்பரில் ரெடியாக வச்சுட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் என்ன முடிச்சிடலாம். அதாவது ஒரு 40லேருந்து ஒரு 60, மினிமம் ஒரு 40 காலேஜ், மேக்ஸிமம் ஒரு 60 காலேஜாவது நினச்சி பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கணும் நீங்கள். ஓகேவா? ஓகே சார், இப்போ நான் வந்து அப்படியே ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 இந்த 3க்குமே எப்படி சாய்ஸ் லிஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ தெளிவாக நம்ம சொல்ல போகிறோம். இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் வந்து ரவுண்ட் 1ல் நீங்கள் வரீங்க அப்படின்னா நல்லா நீங்கள் கவனிச்சுக்கணும். அதாவது எப்பயுமே சாய்ஸ் லிஸ்ட்டை வந்து நம்ம 3 டைப்பாக நம்ம பிரிச்சுக்கணும். ஏற்கனவே நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ட்ரிக்ஸ் வீடியோலாம் நிறைய கொடுத்துருப்போம். 3 டைப் அப்படின்னு நம்ம சொல்லும் போது 3 பார்ட்டாக நம்ம என்ன பண்ணணும், பிரிச்சுக்கணும். அந்த 3 பார்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்ட்டில் சரியா டாப் ரேஞ்சில் இருக்கக்கூடிய காலேஜஸ், சரியா உங்கள் கட் ஆஃப்க்கு கிடைக்காதுன்னு கூட நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி காலேஜ் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் கொடுக்கணும். ஓகேவா? இதில் வந்து டாப் ரேஞ்ச் காலேஜஸ் ஃபுல்லாக கொடுக்கணும். அடுத்து செகண்ட் பார்ட்டில் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த காலேஜெல்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஏற்கனவே வந்து கட் ஆஃப் வச்சு செக் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு ஒரு அந்த காலேஜெல்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அதாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலேஜஸ், சரியா உங்களுக்கு பிளேஸ் ஆகக்கூடிய காலேஜஸ் வந்து என்ன செய்ய செகண்ட் பார்ட்டில் வச்சுக்கணும். தேர்ட் பார்ட் என்ன அப்படின்னா சப்போர்ட்டிவ் காலேஜஸ். சப்போர்ட்டிவ் காலேஜஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய காலேஜஸ். சரியா? அதாவது இந்த காலேஜ் கிடைச்சாலும் பரவாயில்ல, நம்ம அதாவது மேனேஜ் பண்ணி நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சப்போர்ட்டிவாக. அப்போ
இந்த டாப் ரேஞ்சில் அட்லீஸ்ட் ஒரு 10 காலேஜாவது வேணும். இந்த உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றீங்க பார்த்தீங்களா, அட்லீஸ்ட் ஒரு 25 காலேஜாவது வேணும். சரியா, இதுல சப்போர்ட்டிவா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 15 காலேஜ் தான் என்ன சொல்ல சப்போர்ட்டிவா நீங்க போடணும். ஓகேவா, இது எல்லா ரவுண்டுக்குமே என்னன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஐடியா. இதை நீங்க பிடிச்சி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ரவுண்ட் 1 நம்ம சொல்லும் போது ஏற்கனவே வந்து நம்ம வேகன்சி லிஸ்ட் வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அந்த வேகன்சி லிஸ்ட் வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ரவுண்ட் 1ல எல்லா காலேஜ்லயுமே சீட் இருக்கும். சரியா, அப்ப நீங்க டாப் ரேஞ்சில் கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது சிஇஜி கேம்பஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்ஜி கேம்பஸ். சரியா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எம்ஐடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்இசி கேம்பஸ். சரியா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேசிடி. சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிஐடி, அது சென்னை இல்லை கோயம்புத்தூர் எதுவாக இருந்தாலும் சரி. சரியா, இதெல்லாம் வந்து சிஐடி சென்னை கொடுக்கும்போது கொஞ்சம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், நான் இது எல்லா வீடியோவும் சொல்லிட்டு இருக்கேன், அதை நீங்கள் பார்த்துங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஜிசிடி நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் 9th ஒன் ஜிசிடி கோயம்புத்தூர்ல இருக்கிற ஜிசிடி அதை நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், 9th ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ணா நீங்கள் என்ன பண்ணலாம் ட்ரை பண்ணலாம். ஓகேவா, 10th ஒன் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் சென்னை பக்கம் இருந்தீங்க அப்படின்னா அதாவது வெங்கடேஸ்வராவை நீங்கள் ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா வெங்கடேஸ்வரா. சரியா, வெங்கடேஸ்வரா நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு வேற ஏதாவது ஒரு காலேஜ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஒன்று உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து பிரச்சனை இல்லைன்னா என்ன பண்ணலாம், சாய்ராமு. சரியா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் ராமபுரம் கேம்பஸ், இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் லோயலா ஐகேம் கொடுக்கலாம். சரியா, லோயலா கொடுங்க, லோயலா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும், இல்லைன்னா சென்ட் ஜோசப் கொடுக்கலாம். அப்போ இந்த 10 காலேஜை நீங்கள் டாப்பில் போடலாம். ஒருவேளை இதில் உங்களுக்கு சில மாறுதல்லாம் இருக்கலாம், எனக்கு கோயம்புத்தூர்லாம் சரி சென்னை வேணாம் சார் எனக்கு கோயம்புத்தூர் தான் வேணும் அப்படின்னா கோயம்புத்தூரில் கூடிய ராமகிருஷ்ணா. சரியா, இன்னும் நிறைய காலேஜஸ் இருக்குது, கேபிஆர் இருக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட காலேஜஸ் இருக்குது கோயம்புத்தூரில். அப்போது டாப்பில் இந்த 10 காலேஜ் நீங்கள் கொடுங்க. ஓகேவா, அதுக்கு கீழே உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற காலேஜை நீங்கள் என்ன பண்ணால் கொடுக்கலாம். ரவுண்ட் 1ல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது, உங்களுக்கு ரவுண்ட் 1ல் கிடைச்சிச்சு அப்படின்னா கடவுள் நமக்கு கொடுக்குற கிஃப்ட் தான் ரவுண்ட் 1. சரியா, ரவுண்ட் 1க்குள்ளே நீங்கள் வந்துட்டு நீங்கள் நல்ல காலேஜ் எடுக்கல அப்படின்னா அது உங்களோட தவறாக தான் இருக்கும். அதனால் ரவுண்ட் 1க்குள்ளே நீங்கள் இருக்கீங்க, தயவு செய்து நல்ல காலேஜை வந்து செலக்ட் பண்ணணும். அப்படிங்கிறது வந்து சாய்ஸ் ஃபில்லிங் மூலியமாக தான் முடியும். அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் நல்லா போட தெரிஞ்சுங்க. ஒருவேளை சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் வந்து உங்களால் போட முடியல அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நீங்கள் நெட் சென்டர் என்ன சார்ஜ் கொடுப்பீங்களோ அதை நீங்களாவே கொடுத்தீங்க அப்படின்னாவே போதுமானது, அவ்வளோதான். ஓகேவா, அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் ரேஞ்சில் கூடிய காலேஜ் ஃபஸ்ட்டு போட்டு, அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் நான் சொன்னேன்ல அதில் ஒரு 25 காலேஜ், அதுக்கப்புறம் சப்போர்ட்டிவாக ஒரு 25. இது வந்து ரவுண்ட் 1க்கு. ஏன்னா இதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஐடிஎஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்க போகுது. அதுக்கப்புறம் ரவுண்ட் 2ல் நீங்கள் வரீங்க அப்படின்னா இப்போ இந்த வீடியோ பார்த்துருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரவுண்ட் 2ன்னு சொல்லும்போது 179 இல்லை 178க்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 143 வரைக்குமே. அப்போ இந்த காலேஜஸில் மேக்ஸிமம் அந்த வேகன்சி லிஸ்ட் பார்த்துப்பீங்க, எஸ்சிஏ எஸ்டி. சரியா, எஸ்சி பசங்களுக்கு தான் சில காலேஜஸில் சில கோர்சஸ் மட்டும் இருக்குது. சரியா, அதுலேயும் ரொம்ப முக்கியமாக நீங்கள் இந்த டாப் காலேஜஸ் முதல் என்ன பண்ணணும், வேகன்சி வந்து செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்த்துட்டு அதில் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு காலேஜஸில் சீட் இருந்தாலும், உங்கள் கம்யூனிட்டி சீட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு ரவுண்ட் 2ல் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த காலேஜ் வேகன்சி லிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு இதில் ஏதாவது காலேஜஸில் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை போடுங்க. சரியா, டாப்பில் அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பரிச்சயமான உங்களுக்கு என்ன காலேஜ் வந்து கிடைக்கும்னு நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி வச்சுருப்பீங்கல்ல அந்த காலேஜை போடுங்க. அதுக்கப்புறம் சப்போர்ட்டிவாக போடுங்க. அதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் வந்து ரவுண்ட் 3ல் வரீங்க, உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னா ரவுண்ட் 3 வந்து ரொம்ப கடினமானது. ஏன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர்கிட்ட நம்ம காலேஜெல்லாம் எடுத்து முடிச்ச பின்னாடி நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் ரவுண்ட் 3 நமக்கு வரப்போகுது. அதனால தான் சொல்கிறேன், ரவுண்ட் 3 பசங்க ரொம்ப முக்கியமாக அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ் தான் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா 143 பிலோ 143 கீழே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காலேஜ்லாம் கிடைக்கும், பிரச்சனையே இல்லை. சரியா, ஆனால் எடுக்கக்கூடிய ரீஜன் வந்து ரொம்ப முக்கியம். சென்னையோ கோயம்புத்தூரோ நீங்கள் இல்லை சார் நான் அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் மூலியமாக தான் சார் போவேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான காலேஜ் கிடைக்கும். நான் ரவுண்ட் 3ல் வர பசங்களுக்கு அதிகமாக நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி பார்த்து போங்க. டீம்டு யூனிவர்சிட்டியில் நல்ல கோர்ஸ் நீங்கள் படித்து வெளியே வந்தீங்க அப்படின்னாவே போதுமானது அப்படின்னு நான் நிறைய வீடியோ சொல்லிட்டேன். இருந்தாலும் நான் வந்து கவுன்சிலிங் மூலியமாக சார் போவேன் அப்படின்னா
ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் ஈஸியாக. ஆனால் இந்த காலேஜில் சீட்டே இருக்காது. கண்டிப்பாக இந்த காலேஜில் என்ன பார்த்தா சீட்டே இருக்காது. அட்லீஸ்ட் அதாவது டாப் 30-40 காலேஜில் கண்டிப்பாக சீட்டே இருக்காது. இதை ரவுண்ட் 3 பசங்க வந்து கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கணும். நான் ரியலாக ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி தான் நம்ம என்ன சொல்கிறோம். நான் அடுத்த வீடியோவில் ரவுண்ட் 3யோட வேகன்சி லிஸ்ட் கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெளிவான ஒரு விஷயம் வந்து கிடைச்சிடும். சரியா? அதனால தான் நீங்கள் சாய்ஸ் அதாவது ரவுண்ட் 2 முடிஞ்சு ரவுண்ட் 3க்கு ஒரு வேகன்சி லிஸ்ட் வரும். அப்போ தான் நம்ம வந்து தெளிவான ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டை நம்ம ரெடி பண்ண முடியும். அதனால் நீங்கள் நம்ம நம்பர் என்னாச்சும் பார்த்து சேவ் பண்ணி வச்சுங்க. நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கும் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு எதுவுமே வேணாம், நான் கவுன்சிலிங்கில் தான் போவேன் அப்படின்னு ஒரு புடிவாதத்தோடு நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களுக்கும் நம்ம என்ன வந்து ஹெல்ப் பண்ணலாம். ஓகேவா? அப்போ சாய்ஸ் லிஸ்ட் எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.